ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 9 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. லீலாவதி சொல்றாங்க, வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு சொல்லவும் நான் வரலன்றாங்க லட்சுமி. உடனே அண்ணாமலை, பாரு அண்ணாமலை, இவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க, நீ தான் சொல்லணும், நீ சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. உடனே அண்ணாமலையும் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க வாங்கன்னு சொல்றாங்க. லக்ஷ்மியும் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க, அண்ணாமலை வீட்டுக்கு. அப்போ எல்லாரும் கூட்டு போறாங்க லக்ஷ்மிய வீட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அப்போ அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன் வெளில நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் டிஎஸ்பி வராரு கிளாப் பண்ணிக்கிட்டே. சூப்பரான கேம் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இது வந்து கேம் கிடையாது, இதுதான் பாடம். பொம்பளைங்க தானே, எப்படி வேணாலும் அடக்கி உடக்கி வச்சுக்கலான்னு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் கொடுக்குற பாடம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொன்ன, இதுதானே உன்னோட முதல் கேஸு, நீ உன்னோட முதல் கேஸே நீ தோத்துட்ட. உன்னோட கேஸ்ல உன்கிட்ட நியாயம் இல்ல, நியாயம் இருந்தா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உன்கிட்ட நியாயம் இல்ல, அதனால நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ணாமலை ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுல தப்பு இருந்துச்சுன்னா தண்டனை ஏத்துப்பா. அதனால நான் இந்த வாழ்க்கையில நான் எந்த தப்புமே பண்ணல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. இதுக்கப்புறமும் நீ என்னை எதிர்க்கணும்னு வந்தா உன்ன மாதிரி 1000 ஆளுங்க வந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பிறந்து வந்துகிட்டே இருப்பா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அண்ணாமலை. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அந்த டிஎஸ்பி சொல்றாரு, அண்ணாமலை, உன்னை நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைப்பேன், இதுக்கப்புறம் உன்னோட சாம்ராஜ்யத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அண்ணாமலை வீட்டுக்குள்ள எல்லாரும் போறாங்க. லக்ஷ்மியை லீலாவதி கூட்டு போறாங்க. வாங்க, நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க எங்க குடும்பத்துக்காக, நீங்க இந்த வீடு உங்க வீடா நினைச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி லீலாவதி லக்ஷ்மியை உள்ள கூட்டு போறாங்க. சுந்தரராஜன் சொல்றாரு, பத்தியா அண்ணாமலை, தண்டபாணி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்த பார்த்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. இப்போ லக்ஷ்மி காப்பாத்திட்டாங்க, இல்லாட்டினா நம்ம அண்ணனை அரெஸ்ட் பண்ணி இந்நேரம் உள்ள தள்ளியிருப்பாங்க. யாரும் பண்ணாத ஒரு வேலைய லக்ஷ்மி பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அந்த தண்டபாணியை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம யாருக்குமே கூட இந்த யோசனை இல்ல. லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க, அவங்க இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, நான் பண்ணது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, என் புருஷனுக்காக நான் பண்ணிராத ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, என் வீட்டுக்கார காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, அண்ணாமலை குடும்பத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க குடும்பத்துக்காக நான் பண்ண சின்ன ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அப்புறம் லீலாவதி சொல்றாங்க, நீங்க இனிமேல் யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், இந்த வீடு உங்க சொந்த வீடு மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ வான்மதி சொல்றா, இவங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம தான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம்ல, நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா அவங்கள நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றா வான்மதி. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அண்ணாமலை. அப்போ லீலாவதி சொல்றாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கே, இது நான் யோசிச்சு கூட பார்க்கல, அவங்கள நம்ம வீட்லயே தங்க வச்சுப்போம் அண்ணாமலை, அவங்க கொடுக்குற சின்ன சின்ன வேலை செய்வாங்க, செஞ்சுட்டு நம்ம வீட்லயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க லீலாவதியும். வான்மதி சொல்றா, இவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கே, இவ்வளோ சீக்கிரம் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்களே அப்படின்னு பேசுறா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. அப்போ வெண்ணிலாவும் சொல்றா, ஆமாத்த, பெரியதை சொல்றதும் கரெக்டு தான், அவங்களும் நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வருணும் சொல்றான், ஆமாம்மா, நம்ம கடையில எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை ஒண்ணுமே சொல்ல முடியாம வாயடிச்சு போயிருக்காங்க. அப்போ என்ன அண்ணாமலை எதுவுமே சொல்லாம இருக்க அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இல்லக்கா, அவங்க செஞ்ச உதவிக்கு அவங்கள வேலைக்காரி மாதிரிலாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாது இல்ல, அப்போ நம்ம வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க செஞ்ச உதவிக்கு வேல்யூ இல்லாம போயிடும், அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நம்ம வெளியில இருந்தே செய்யலாம், அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, ஆமா, நீ சொல்றதும் சரிதான் அண்ணாமலை, அவங்கள
நம்ம வீட்டு வேலைக்காரியெல்லாம் வச்சுக்க முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம அவங்களுக்கு தேவையானத நம்மளே செஞ்சு குடுப்போம். இங்க பாருங்க லட்சுமி, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ, அது நீங்க தயங்காம எங்கள்ட்ட கேளுங்க. நாங்க உங்களுக்கு இருக்கோம். இந்த வீட்டு கதவு எப்பயுமே உங்களுக்காக தொறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி லட்சுமி கிட்ட. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சொல்றாங்க, "சரிங்க நேரமாகுது நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு" சொல்றாங்க லீலாவதி. "இல்ல நேரமாகுது நான் கிளம்புறேன்னு" சொல்றாங்க லக்ஷ்மி. "சரி இருங்க, கௌதம் இவங்கள கொண்டு போய் விட்டு வாடா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நானே போய்க்கிறேன்றாங்க." "இல்ல எங்களுக்காக நீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. கௌதம் உங்கள கொண்டு வந்து விடுவான்" அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அஷ்மி கிளம்புறாங்க. உடனே லீலாவதி நில்லுங்கன்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழுவுறாங்க. "என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. "இல்ல என் வீட்டுக்காரு ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அதனால இவங்கள வீட்டுக்கு அனுப்பவே எனக்கு மனசு இல்ல" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட. அப்புறம் அண்ணாமலை சொல்றாங்க, "நாம தான் அவங்களுக்காக எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்கோம்னு சொல்லியாச்சுல்லக்கா, அதுக்கு எதுக்குக்கா நீங்க வருத்தப்படுறீங்க? அவங்கள கொண்டு போய் விட்டு வா கௌதம்னு" சொல்லி கௌதம விட்டு அவங்கள கொண்டு போய் விட சொல்றாங்க அண்ணாமலையும். லக்ஷ்மி போகவும் எல்லாரும் உள்ள போறாங்க. அப்போ வெங்கடேசன் மட்டும் அங்கேயே நின்னு கண்லேருந்து தண்ணி வருது. அவரு அண்ணாமலை சொல்றா, "மாமா உள்ள போங்க மாமா" அப்படின்னு சொல்றா. அவரும் கண்ண தொடச்சுக்கிட்டே உள்ள போறாரு. அப்போ அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம வீட்ட விட்டு தள்ளி வைக்கணும் தான் அவங்கள தள்ளி வச்சோம் வெளியில. ஆனா அவங்கள திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்க்கிற மாரி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் வான்மதி இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் வான்மதி மனசுக்குள்ள தூரமா நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வெங்கடேசனுக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? அவர் எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு? அண்ணாமலை ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே! இது என்ன விஷயம்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல ஹாலுக்கு அண்ணாமலை எல்லாரும் வர சொல்றா. "என்ன நம்மள எல்லாரும் எதுக்கு வர சொன்னன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "நம்ம எப்பயுமே நம்ப ட்ரஸ்ட் சார்பா ஏழை ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அந்த விஷயமா தான். இருங்க மாப்பிள்ளையும் வந்துட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்போ உத்தமனும் வரான். மாப்பிள்ளையும் வந்துட்டாரு. "சொல்லு என்ன விஷயம்னு?" கேட்குறாங்க எல்லாரும். "அதுதான் நம்ப எப்பயுமே நம்ப ட்ரஸ்ட் மூலியமா ஒவ்வொரு வருஷமும் ஏழை ஜோடிங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்போம்ல, அது இந்த வருஷமும் செய்யலான்னு இருக்கேன்" அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அப்போ அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, "அண்ணாமலை எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எப்படி பிரச்சனை என்னவா இருந்தாலும், ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அத கரெக்ட்டா செஞ்சுருவா. அதுல தவறவே மாட்டா. சொல்லு அண்ணாமலை, கண்டிப்பா நம்ப இந்த திருமணத்த நல்லபடியா முடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி லீலாவதி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் அண்ணாமலை எல்லாரும் தலையில தூக்க வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைய ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்காங்க லீலாவதி. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, "எப்பயுமே நம்ம 25 ஜோடிக்கு தான் கல்யாணம் பண்ணுவோம். இந்த தடவ 50 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தாய் வீட்டு சீதனமா 1 கிரவுண்டு நிலமும் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "இதுல யாருக்காச்சும் உடன்பாடு இல்லைன்னா தாராளமா சொல்லுங்க" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு கௌதம் சொல்றாரு, "இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த நல்ல விஷயத்துக்கு யாராச்சும் விருப்பம் இல்லன்னு சொல்லுவாங்களா? எங்க எல்லாருக்கும் சம்மதம்" அப்படின்னு கௌதம் சொல்றாரு. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, "சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான்" அப்படின்னு சொல்றா. வெண்ணிலா சொல்றா, "50 ஏழை பொண்ணுங்களோட கனவு. நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யணும் அத்த" அப்படின்னு சொல்றா. உடனே பவித்ராவும் சொல்றா, "இந்த வீடு, உழைப்பு எல்லாம் உங்களால வந்தது. இந்த நல்ல விஷயத்த செய்யறதுக்கு நீங்க எங்கள்ட்ட அனுமதி கேட்கணுமா?" அப்படின்னு பவித்ராவும் சொல்றா. "பவித்ரா நீங்க எங்கள்ட்ட எந்த அனுமதியும் கேட்க வேணாம். அதனால நீங்க 1 ஏக்கர் இல்ல 100 ஏக்கர் குடுத்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்றா. அப்போ உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான். போன தடவையே நம்ப ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பாதி இடத்த ஆட்டைய போட்டோம். அந்த பிரச்சனையே இன்னும் இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. நம்ம பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, "மாப்பிள்ளை போன தடவை மாதிரியே நீங்களே இந்த திருமண ஏற்பாடுலாம் பார்த்துக்கோங்க. நிலம் கொடுக்குற ஏற்பாடையும் நீங்களே பண்ணிடுங்க" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். நல்ல வேளை நம்மள்ட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த தடவையும் பாதி இடத்த நம்ம பட்டாவை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மனசுல சந்தோஷமா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ லீலாவதி சொல்றாங்க, "இந்த தடவை பொறுப்பை நம்ம கௌதம்கிட்ட கொடுத்தா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க
அண்ணாமலை, போன தடவை மாதிரி இந்த தடவையும் மாப்பிள்ளை நல்லபடியா பண்ணி முடிப்பாருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையும். அப்போ கௌதம் சொல்றான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சித்தி, மாமா சீர் ஏற்பாடுலாம் பாத்துக்கிட்டோம், மத்த கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் நானும் வரணும் பாத்துக்கிறோன்னு சொல்றான். அடுத்தது வருண் சொல்றான், டைம் ஆயிடுச்சுமா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான். அப்போ நில்லுங்க வருண் சொல்லிட்டு, வெண்ணிலா நீங்க வெளில எதுவும் சாப்பிடாதீங்க, நானே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு அவனுக்கு பொறுப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ லீலாவதி சொல்றாங்க, பாத்தியா நம்ம வெண்ணிலா எவ்வளோ பொறுப்பா அவ புருஷனை பாத்துக்கிறான்னு, வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வருண்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. வருண் போறான், பின்னாடியே வெண்ணிலா போறா. வருண் கேட்கறான், எதுக்கு பின்னாடியே வர, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றான். நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்தேன்னு வெண்ணிலா சொல்றா. அதுக்கு வருண் சொல்றான், என்ன சிம்பதி கிரியேட் பண்றியா அப்படின்னு வருண் கேட்குறான். இல்லை நீ இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகுது, அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ, இதெல்லாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னும் நம்ம கொஞ்ச நாள்ல பிரிய போறோம், அதனால நீ ஜாலியா என்ஜாய் பண்ண, எனக்கு இதெல்லாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்பீங்களான்னு சொல்லி வருண்கிட்ட வெண்ணிலா சொல்றா. நீங்க என்ன பொண்டாட்டியை நினைக்காம இருக்கலாம், ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன், நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்றது எனக்கு சந்தோஷம், அதனால இதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. வெண்ணிலா சொல்றா, நம்ம வாழ போற இன்னும் கொஞ்ச நாள்ல என் புருஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் நான் பண்றேன், அவ்வளவுதான், இது உங்களை ஜெயிக்கணுன்றதுக்காக நான் பண்ணல, ஏதோ என் மன திருப்திக்காக நான் பண்றேன், நீங்க கேட்ட விஷயத்த நான் கொடுத்தேன்ல, அதனால என் மன திருப்திக்காக இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றா வருண் கிட்ட. அவனும் கார்ல ஏறி போறான். இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் வான்மதி தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு வான்மதி ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்னடா சந்தோஷமா இருக்காங்களேன்னு பார்த்தேன், ஆனா இவங்க 2 பேரும் பிரியணுன்ற அக்ரிமெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் வெண்ணிலா போறா. அப்போ வான்மதி வெண்ணிலாவை கூப்பிடுறா. வெண்ணிலாவை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் வெளில என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அப்போ வெண்ணிலா யோசிக்கிறா, என்ன நானும் வருணும் பேசிட்டு இருந்தத அக்கா கேட்டாளா, என்ன இப்படி கேக்குறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா வெண்ணிலா. வானுமதி கேட்டதுக்கு வெண்ணிலா சொல்றா, அது ஒண்ணும் இல்லக்கா, நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னேன், அதுக்கு அவரு நான் என்ன சின்ன குழந்தையான்னு கேட்டாரு, அதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு வெண்ணிலா பொய் சொல்றா. அதுக்கு வான்மதி சொல்றா, என்னடி என்கிட்டே பொய் சொல்றியா, ஏதோ பிரியறோம் போறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, அப்போ நான் கேக்குறதுக்கு வேற என்னமோ சொல்ற, அப்படியே போட்டனா அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லி திட்டுறா வான்மதி வெண்ணிலாவ. வான்மதி கேக்குறா வெண்ணிலாவ, உண்மையை சொல்லு, என்ன என்கிட்ட மறைக்கிற, என்ன விஷயம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நீ சொல்லலைன்னா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்க வர சொல்லுவேன், உண்மை சொல்றியா இல்லையான்னு மிரட்டுறா. அதுக்கு வெண்ணிலாவும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நம்ம உண்மையை சொல்ல வேண்டியதுதான்னு சொல்ல போறா. அப்போ அண்ணாமலை வராங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அண்ணாமலை வந்து கேக்குறாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நாங்க பேசி நின்றுட்டு இருக்கோம்னு மழுப்புறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.